ஹிரோஷிமால இருந்து நான் அடுத்து போக போறது இந்த உலகத்துல அதிக நாட்கள் வலிமையோடு வாழும் மக்களை பார்க்கதான். அது ஒரு சின்ன தீவு. அதோட பேர் ஒகினாவா. எண்ணங்கள் தேங்கி நிற்கும் போது கண்கள் புதுமையை தேடும். பார்வைக்கு பாதை புலப்படும் போது பயணங்கள் உருவாகும். அப்படி உருவாகும் பயணம் நமக்கு தீரா சிநேகத்தை தரும். வாழ்ற இடத்தை தான் ப்ளூ ஜோன் சொல்லுவாங்க. அப்படி உலகத்துல 5 ப்ளூ ஜோன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் ஒகினாவா. இவங்களுக்குன்னு தனி கலாச்சாரம் இருக்கு, இவங்களுக்குன்னு தனி உணவு இருக்கு, இவங்களுக்குன்னு தனி வாழ்க்கை முறை இருக்கு, ஏன் இவங்களுக்குன்னு தனி மொழி கூட இருக்கு. ஒகினாவா என்னமோ அமெரிக்கால இருக்கிற ஹவாய் தீவு மாதிரி இருக்கு. அதுக்குன்னு நீ அமெரிக்கா போயிருக்கியான்னு கேட்காதீங்க, இணையத்துல பாக்குறது தான். இந்த தீவுக்கு பக்கத்துல தான் அமெரிக்க ராணுவ முகாம் இருக்கு. அதனால இங்க நிறைய அமெரிக்கர்களை பார்க்கலாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கராட்டேவை உலகத்துக்கு தந்ததே ஒகினாவா தான். இரண்டாம் உலக போரோட இறுதி கட்டத்துல ஒகினாவா ஒரு கடுமையான போர்க்களமா இருந்துச்சு. அதோட ஒகினாவா போர்ல பலர் உயிரிழந்தனர். கலாச்சார ரீதியாகவும் உயிரிழப்பின் அடிப்படையாலும் மாகாணம் கடுமையான சேதத்தை சந்திச்சது. 1945 போர் முடிவடைந்த போது ஒகினாவா அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்கு கீழே வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக ஒகினாவா அமெரிக்க கட்டுப்பாட்டுல இருந்ததால அமெரிக்க கலாச்சாரத்தால பெரிதும் ஈர்க்கப்பட்டிருக்கு. இந்த தீவுல பல விஷயங்கள் இருந்தாலும் நான் இங்க வந்ததுக்கு முக்கிய காரணம் 2. ஒன்று, அதிக வாழ்நாள் வலிமையுடன் வாழக்கூடிய மக்களை சந்திக்கணும். அவங்க என்னென்ன சாப்பிட்றாங்க, என்ன செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, ஆதி மனிதன் இந்த தீவுல தான் இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. அதனால அந்த இடத்தையும் பார்க்கணும். நான் தங்கி இருந்த விடுதி ஒகினாவாவோட மத்தியில இருக்கும் நாஹா அப்படிங்கிற இடம். இங்க கொகுசாய்டோரின்ற தெரு தான் முக்கிய கடை வீதி. இந்த தெருல துணிமணிகள், சுவேனியர்ஸ் வாங்க நிறைய கடைகள் இருக்கு. அதிக வாழ்நாள் வாழக்கூடிய மக்கள் நாஹால இருந்து 1 மணி நேர தொலைவில் இருக்கிற ஒகிமி அப்படிங்கிற கிராமத்துல தான் இருக்காங்க. அதனால அவங்கள பார்க்க போற வழியில ஆதி மனிதன் வாழ்ந்ததா சொல்லப்படும் வேலி ஆஃப் கங்காலாக்கு போனேன். நான் போக போற வண்டியே அமெரிக்கன் ஸ்டைல்ல இருந்துச்சு. ஒகினாவான்னு சொன்னாலே 2 விஷயம் ஞாபகத்துக்கு வரும். ஒன்று பேட்டில் ஆஃப் ஒகினாவா, இன்னொன்று அதோட பழமை. போரை தள்ளி வைப்போம், பழமையை ஆதரிப்போம். அதுக்காக தான் நான் அங்கே வந்திருக்கேன். வேலி ஆஃப் கங்காலா.
உள்ளுக்குள்ள தனியாலாம் போக முடியாது. ஏற்கனவே முன்பதிவு செஞ்சு குழுவாக தான் போக முடியும். அப்படி நானும் ஒரு குழுவோட இந்த இடத்த சுற்றி பார்க்க போனேன். இந்த பள்ளத்தாக்குல டைனோசார்ஸ் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் பல்வேறு வகையான தாவர இனங்கள் இருக்கு. இந்த பள்ளத்தாக்குல 2 குகைகள் இருக்கு. இந்த சுண்ணாம்பு குகைகளின் வடிவத்தை வச்சு இது ஆண் குகை, இது பெண் குகைன்னு பிரிச்சிருக்காங்க. இந்த இடம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இருந்த ஒரு சுண்ணாம்பு குகை இடிஞ்சு பசுமையான காடு போன்ற பள்ளத்தாக்கு உருவாக்கியிருக்கு. கங்கலா பள்ளத்தாக்கு இயற்கையும் வரலாறும் இணையும் இடம். இந்த இடத்துக்கு உண்மையான பெயர் யாருக்கும் தெரியல. ஆனா இந்த இடத்தை ஆய்வு பண்ணும்போது மேலிருந்து தூக்கி போட்ட கல் கலகலன்னு ஒளியை எழுப்பியதால இந்த இடத்தை கங்கலான்னு கூப்பிடுறாங்க. இது 150 வருஷ பழமையான ஒரு ஆலமரம். இங்கே ஆதி மனிதர்கள்லாம் வாழ்ந்த தடயங்கள் கிடச்சிருக்கான். இந்த தடயங்கள்லாம் 20,000 வருஷத்துக்கும் மேலே பழமையானதான். ஆதி மனிதர்கள் ஆலமரத்தை புனிதமா பார்த்துருக்காங்க. வேறுகளை நிலத்துல ஊனி படர்வதால ஆலமரத்தை வாக்கிங் ட்ரீனோ சொல்றாங்க. கிழக்காசியாவோட மிக பழமையான ஹியூமன் ஃபாசில் மினாட்டோ கவர்மெண்ட் இங்கேருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த சுண்ணாம்பு பாறையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் இருக்குல்ல, அதிலிருந்து தான் பழமையான பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2004 இங்க இருக்கிற சில குகைகள்ல நடந்த தொல்பொருள் ஆய்வுல பல மனித எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்பானதுன்னு சொல்றாங்க. அதோட 23,000 வருஷத்துக்கு முன்னாடி செய்யப்பட்ட மீன் தூண்டிலும் 2021 கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கேருந்து ஒகிமி கிராமத்துக்கு கிளம்பினேன். என் டாக்ஸி டிரைவர் அங்கிள் கிட்ட பேசிக்கிட்டே ஒகிமி கிராமத்தை நோக்கி போனேன். அங்கிள், ஓகிமி வில்லேஜை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்க? ஒகிமி கிராமங்கிறது ஒரு சின்ன அழகான ஒரு கிராமம். நீண்ட ஆயுள் கொண்ட மக்கள் நிறைய பேர் இங்கே வாழறாங்க. இங்கே புகழ்பெற்ற டொடோரோக்கி நீர்வீழ்ச்சி இருக்குது. அதை தவிர்த்து நிறைய விதமான பழங்கள்லாம் இங்கே விளையும். உதாரணத்துக்கு மாம்பழம், பப்பாயா. அதை தவிர்த்து காய்கறிகள்னு சொன்னிங்கன்னா பாகற்காய் மற்றும் பலவிதமான காய்கறிகளும் பழங்களும் இங்கே விளையுது. இதுதான் இந்த மக்களோட அதிக வாழ்நாளுக்கு காரணமாகவும் இருக்குது. ஓகிமி வில்லேஜில் இருக்கிறவங்கள பற்றியும் அவங்களோட லைஃப் ஸ்டைலை பற்றியும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்படி பேசுகிறது இதுதான் முதல் தடவை. ஒகிமி கிராமம் வந்து ஒகினாவாவோட வடக்கு பகுதியில் இருக்குது. இங்கே இருக்கிற மக்கள் அவங்களோட உணவை தான் அவங்களோட நீண்ட ஆயுளுக்கு காரணமாக சொல்கிறாங்க. அவங்க பலவிதமான காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்றாங்க. சிக்குவாசா, அதுக்கப்புறம் வறுத்த பாகற்காய், அதுக்கப்புறம் மீன், அதுக்கப்புறம் வந்துட்டு வினிகர் போட்டு ஊற வச்ச ஆக்டோபஸ், இந்த மாதிரி நிறைய உணவுகளை வந்து அவங்க சாப்பிட்றாங்க. இதெல்லாம் தான் அவங்களோட நீண்ட ஆயுளுக்கு காரணமாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஒகினாவோட பாரம்பரிய உணவு. ஓகிமி வில்லேஜை பற்றி இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களே, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எனக்கு எப்படி இவ்வளோ விஷயங்கள் தெரியும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என் மனைவி வந்து ஒகிமி கிராமத்தை சேர்ந்தவங்க தான். அவங்களோட கலாச்சாரம், அதை தவிர்த்து அவங்க பண்ணும் பல்வேறு விஷயங்கள் வந்து எங்களுக்கு நல்லா தெரியும். இதை பற்றி அவன் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா. அதனால தான் நீங்கள் கேட்ட உடனே என்னால் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடிஞ்சுது. அப்படியா? அங்கிள் ஓகிமி வில்லேஜை பற்றி இவ்வளவு விஷயங்கள் சொல்கிறாரு. எனக்கே பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்குது. நம்ம போய் பார்க்கலாம். வில்லேஜ் ஆஃப் லாஞ்சிவிட்டின்னு சொல்லுவாங்க. இவங்க அதிக நாள் வாழ முக்கிய காரணங்களா இருக்கும் ஒன்று உணவு. இன்னைக்கும் காய்கனிகளை விதைச்சு அறுவடை செஞ்சு தான் சாப்பிடுறாங்க. அதனால அவங்க உணவை சுவைச்சு பார்க்கலாம்னு போனேன்.
ஒரு மனுஷன் நீண்ட நாள் வாழணும்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப முக்கியம். அந்த வகையில் ஒகிமி மக்கள் என்னதான் சாப்பிட்றாங்க அப்படின்னு கேட்டபோது இங்கே ஒரு பாட்டி அந்த சாப்பாடை எனக்கு சமைச்சு தரேன்னு சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஃபார்ம்லேருந்து ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு வந்து உடனே சமைச்சு தராங்க. அதில் 12 டிஷ்ஷஸ் இருக்குமா. அது என்ன அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். ஒரு சின்ன வீடு மாதிரி தான் இருந்துச்சு. இந்த உணவகத்தை ஆரம்பிச்சு 34 வருஷம் ஆச்சாம். இதுதான் இந்த சாப்பாடு. என் பாட்டி சொல்லியிருக்காங்க, சாப்பாடுங்கிறது கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்ம வயிறு நிறையுமா. இன்னைக்கு தான் நான் அதை பார்க்குறேன். பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்கு. எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரியல. இதுக்கு பேர் இங்கானா நீ. இந்த வெஜிடபிளை வந்து தோஃபோட மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு பணியாரம் மாதிரி இருக்கு. இதுக்கு பேர் வந்து ஷிக்குவாசா அந்தாகி. இது வந்து முள்ளங்கியும் எலுமிச்சை சாறையும் சேர்த்து செஞ்ச பிக்கல். இது ஒரு கோல் நூடல். இதில் சிக்குவாசா அப்படிங்கிற ஒரு பழத்தை தான் சேர்த்துருக்காங்க. இந்த ஷிக்குவாசா தான் அவங்களோட லாஞ்சிவிட்டிக்கு காரணம்னு சொல்கிறாங்க. இதை அவங்களோட சாப்பாட்டில், தண்ணியில் எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிறாங்க. இந்த பழம் ஒக்கினாவாவில் மட்டும்தான் கிடைக்குது. இது எனக்கு தெரியும். இது வந்து பாவக்காய். இதை முட்டையோட கலந்துருக்காங்க. இங்கே ஒரு மீனை கூட வச்சுருக்காங்க. இங்கே ஒக்கினாவாவில் கிடைக்கிற உப்பு ரொம்ப ஃபேமஸ். அதில் ஊற வச்ச மீன் தான் இது. இங்கே வந்து 2 விதமான ரைஸ் வச்சுருக்காங்க. ஒன்றில் ப்ரௌன் ரைஸும் ரெட் பீனும் சேர்த்துருக்காங்க. இன்னொன்றில் இது வந்து இவங்களோட ஸ்டைல் புலாவ், அதாவது வெஜிடபிள்ஸும் மீட்டும் சேர்த்துருக்காங்க அதில். இதை தவிர்த்து அவங்க வெஜிடபிள்ஸ், பேம்பு ஷூட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். முதல் விஷயமே நம்ம ஊரில் கிடைக்கிற பாவக்காவை நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். அதை முட்டையோடு சேர்த்து சமைச்சிருக்காங்க. அது எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். கசக்குது. அவக்காய் எப்போதும் கசக்கும்ல, அதுதான். அப்புறம் அந்த முட்டை டேஸ்ட்டும் இருக்கு. இது வேற கோல்டாக இருக்கா, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இது ஹெல்த்தி ஃபுட், நம்ம சாப்பிடணும். இங்கே இன்னொரு வெஜிடபிள் இருக்குது. கீரையும் தோஃபுவும் சமைச்சிருக்கோம். பட் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து இந்த டிசர்ட்டை சாப்பிட்டு பார்ப்போம். பனானா டேஸ்ட் வருது. பனானா போட்டிருக்காங்க. நம்ம இந்த வாழைப்பழம் குவை சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த ஊர் மக்கள் அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் சமைச்சு சாப்பிட்றாங்க. இப்போ அடுத்தடுத்த சீசனில் என்னென்ன வெஜிடபிள் கிடைக்குதோ அதை வச்சு தான் இவங்க சமைச்சு சாப்பிட்றாங்க. இது வந்து கோல் நூடல். இதில் வந்து அந்த ஆரஞ்சு பழ தோல் சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அதோட டேஸ்ட் தான் வந்து அந்த சூப்பில் இருக்குது. ஸோ அதை சேர்த்து சாப்பிடும்போது அந்த தோலோட டேஸ்ட் வருது. நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம மெயின் டிஷ்க்கு போக போகிறோம். இந்த ரைஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ப்ரௌன் ரைஸில் ரெட் பீன் சேர்த்துருக்காங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு டேஸ்ட்டும் இல்லை, பட் பரவாயில்ல. சத்தான உணவுங்கிறதுனால நம்ம சாப்பிட்லாம். ஆக்சுவலி இதெல்லாம் சூடாக இருந்தால் நம்மளாம் ஈஸியாக சாப்பிட்றலாம். இது எல்லாமே கோலாக இருக்குது. இங்கே உள்ளவங்க இப்படி தான் சாப்பிடுவாங்களாம். சத்தானதுங்கிறதுனால நாமளும் அதை சாப்பிடுவோம். இந்த புலாவ் மாதிரி இருக்கிற இந்த சூரை சாப்பிடுவோம். இதில் மீட்டு அண்ட் வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்காங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம ஞாஞா ரைஸ் டம்ப்ளிங் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டேன். சரி, இப்போ நான் இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் ஊரை சுற்றி பார்த்துட்டு வாங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சுருந்தாங்க. இருந்தாலும் தடவை சாப்பிட்றதுனால என்னால் அவ்வளவா சாப்பிட முடியல. இந்த மாதிரி உணவை தான் ஒகிமி மக்கள் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டுட்டு வராங்களாம். நான் அங்கேருந்து கிளம்பி ஒகிமி மக்களின் வீடுகளை பார்க்க போனேன். பொதுவாக பாரம்பரிய ஒகிமி வீடுகள் சூறாவளியை தாங்கும் வகையில் பவளம் மற்றும் சுண்ணாம்பு சுவர்களால் கட்டப்பட்டிருக்குமா.
வீட்டுக்கு கதவுகள் இல்லை, அதுக்கு பதிலா ஹின்ஃபன் எனப்படும் ஒரு வகை சுண்ணாம்பு சுவரை நுழைவாயிலுக்குள்ள கட்டியிருக்காங்க. இது நிழலை தருவதோடு மட்டும் இல்லாம சூறாவளியின் போது ஏற்படும் பலத்த காற்றிலிருந்து வீட்டை பாதுகாக்க உதவுது. இந்த இடத்தை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க அந்த கிராமத்தை பாதுகாக்கும் ஒரு குழுவோட தலைவரை சந்திச்சேன். இந்த பழங்கால ஒகிமி வில்லேஜை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு குழு இருக்காங்க. அந்த குழு தலைவர் ஒசாக்கி நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட இந்த வில்லேஜை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம். ஒகிமி கிராமத்தில் நிறைய வயசானவங்களும் ஆரோக்கியமானவங்களும் இருக்காங்க. அவங்க நீண்ட ஆயுளுக்கு காரணம் அவங்களோட உணவு மற்றும் வாழ்க்கை முறை. அவங்களுக்கு தேவையான காய்கறிகளை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு புரிந்துணர்வோடு வாழ்கிறாங்க. So how does Ogimi houses look like? இதுதான் ஒகிமியோட பாரம்பரிய வீடு. இங்கே இந்த மாதிரி வீடுகளை நிறைய பார்க்கலாம். This is the traditional way. இங்கே சூறாவளிகள் நிறைய ஏற்படுவதனால அதை எதிர்கொள்ளும் வகையில் இந்த வீடுகளை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஓடுகள் வந்துட்டு மிகவும் பாரம்பரியமானது. அதெல்லாம் மண்ணால் செய்யப்பட்டிருக்கு. சுவர்கள் எல்லாம் மரத்தால் செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எத்தனை வயசு வரைக்கும் மக்கள் உயிர் வாழ்கிறாங்க? இங்கே வாழ்கிற மக்களோட சராசரி வயது 70. ஸோ அப்போக்கும் இப்போக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்? அந்த லாஞ்சிவிட்டி வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்கு? அந்த காலத்தில் வறுமையில் இருக்கும்போது மக்கள் எல்லாரும் சொந்தமாகவே பயிரிட்டு அறுவடை செஞ்சாங்க. அதனால இயற்கையாகவே அவங்க சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தாங்க. ஆனால் இப்போ துரித உணவு, பல்பொருள் அங்காடியெல்லாம் வந்ததுனால அவங்களோட சராசரி வாழ்நாள் கம்மியாக இருக்கு. நான் அந்த மக்களை போய் பார்க்கலாமா? எனக்கு அவங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. கண்டிப்பாக வாங்க போகலாம். ஓகே, லெட்ஸ் கோ. அவரோட பேசிட்டு இருக்கும்போது தான் மணி 4 ஆச்சு, பசங்க விளையாட வந்துருவாங்கன்னு சொன்னாரு. யாருடா அங்க 4 மணிக்கு விளையாடுற பசங்கன்னு பார்த்தா கொஞ்ச நேரம் பேசலாம்னு எல்லாரையும் கூப்பிட்டேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வயசு என்னன்னு தெரியுமா? இப்போ நம்ம கூட நிறைய இளைஞர்கள்லாம் இருக்காங்க. அவங்கள பேரும் வயசும் கேட்போம். ஆண்டி, வாட் இஸ் யுவர் நேம்? My name is Miyaki Teruko です。 வயசு 82歳です。 இவங்களுக்கு 82 வயசா? ஆண்டி, வாட் இஸ் யுவர் நேம்? よろしくお願いします。 மேடம் யோஷ்கோ, உங்க வயசு என்ன? 90歳です。 90 வயசா? முதல்ல அவங்க இந்த டேபிளை தாண்டி வந்தாங்க. ஐயோயோ. கிமிகோ, உங்க வயசு என்ன? 89歳。 89 வயசா? கேஜிங் 95歳。 நான் வந்து பார்த்ததுல நீங்க தான் ஹேண்ட்ஸமா இருந்தீங்க. உங்களுக்கு 95ஆ? ஆண்டி, நான் சத்தியமா இவங்களுக்குலாம் 70-75 வயசாவது இருக்கும்னு நினைச்சேன். என்னால முடியல. இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? பந்தாடிக்கிட்டு இருந்தாங்க. அவர் இன்னைக்கும் டெய்லியே 30 நிமிஷம் வாக்கிங் போறாராம். அவருக்கு என்ன வயசு தெரியுமா? 98. நம்ம எல்லாம் எந்த மூளை? நீங்க எல்லாரும் எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு பாடுறீங்களா? 好きでならない人なれど別れて一人10代の恋よさよなら。Sayonara means bye bye. Thank you. Is it? Oh, so cute, uncle. Uncle, ஆண்கள் நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுவீங்க?
நான் எப்போதும் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிடுவேன். 5 மணிக்கு எழுந்திருப்பீங்களா? ஓகே. 起きて அதுக்கப்புறம் என் நாயோட 30 நிமிஷம் நடப்பேன். 30分それで帰ってきた இதுக்கெல்லாம் ら அப்புறம் தான் என்னோட காலை உணவு. で テレビ மதியானம் வரைக்கும் தொலைக்காட்சி பார்ப்பேன். お昼までやって அதுக்கப்புறம் 5:30 மணி ஆச்சுன்னா என் நண்பர்களோட விளையாட வந்துடுவேன். そうそれで வேற என்ன பண்ண முடியும்? இதுதான் பண்ணணும். ஆண்டி நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க காலையில இருந்து? 私 朝6時起き வழக்கமாக காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவேன். தோட்ட வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என் காலை உணவை சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் மதியம் வரைக்கும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்பேன். 3 மணிக்கு அப்புறமா இங்கே விளையாட வந்துடுவேன். இதுதான் பொழுதுபோக்கு. சரி, நீங்க எல்லாம் இந்த வயசுலயும் ஆக்டிவா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? என்ன பண்றீங்க? 結婚 நாங்கள் ஒவ்வொருக்கு ஒவ்வொரு பேசிக்கிட்டு அடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். それが楽しみでねまた இங்கே இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க. பேச ஆரம்பிச்சுன்னா நேரம் போகிறதே தெரியாது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் தவறாமல் இங்கே வந்துடுவோம். ஒன்றா சேர்ந்து விளையாடுறதுனால ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்போம். ためになったと思うよね நீங்க எல்லாம் என்ன சாப்பிடுறீங்க? 自分はね எனக்கு சக்கரை வியாதி இருக்கிறதுனால இனிப்பான பலகாரம் சாப்பிட முடியாது. 食べられないの அதனால் உடல் நல குறைவு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நான் சாப்பிடுவேன். ஸோ நீங்கெல்லாம் வேற ஊருக்கு போய் வாழணும்னா வாழ்வீங்களா, இல்லை இங்கே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? 嫁さんが என் பையனோட மனைவி பிலிப்பின் நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க எல்லாரும் இப்போ அமெரிக்காவில் இருக்காங்க. நான் ஒரு நாள் அவங்க எல்லாரையும் போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். என்னோட 2 பொண்ணு டோக்கியோவில் தங்கியிருக்காங்க. என்னை அங்கே வர சொல்லி என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கும் அங்கே போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஓகே, என் கூட பேசினதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வரேன். பை பாய். பை பாய். ஓ, thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you, handsome. Handsome. You know what is handsome? Thank you. Thank you. Thank you. Thank you. Raya Sneham Season 5. அவங்களோட பேசினது எனக்கு புத்துணர்வை கொடுத்துச்சு. வாழ்க்கையில சந்தோஷம், பணம், பேரு, பதவி, கவலை எல்லாமே இருக்கும். ஆனா அது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணுமே தவிர அதோட கட்டுப்பாட்டுல நாம இருக்கக்கூடாது. அப்படி வாழ்ந்தா நாமும் இவங்கள போலவே வலிமையோட 100 வருஷம் வாழலாம். என்னோட இந்த பயணத்துல நான் போக போற கடைசி ஜப்பானிய நகரம் நாகாசாக்கி. ஜப்பானின் 2வது பழமையான துறைமுகம் இது. 1639 இருந்து 1859 வரைக்கும் ஜப்பானின் எல்லா துறைமுகங்களும் மூடியிருந்தாலும் டோகுகாவா நகாசாக்கி துறைமுகத்தை மட்டும் மூடாம டச் வணிகர்களுக்காக திறந்திருந்தாங்க. ஜப்பானின் பழமையான கிறிஸ்துவ தேவாலயமான ஆரா சர்ச் இங்க தான் இருக்கு. எப்படி ஜப்பானின் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு சிறப்பு உணவு இருக்குமோ அதே மாதிரி நாகாசாக்கியின் உணவு சாம்பான். நிலக்கரி உற்பத்தியில ஒரு காலத்துல கொடிக்கட்டி பறந்த இடம் நாகாசாக்கி. அதனால என்னோட நாகாசாக்கி பயணத்தை நான் அங்கேருந்து தான் ஆரம்பிச்சேன். நாகாசாக்கில நிலக்கரி உற்பத்திக்காகவே உருவாக்கப்பட்ட தீவு தான் குன்காஞ்சிமா. நாகாசாக்கி துறைமுகத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இந்த தீவை 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் ஒரு தனியார் நிறுவனம் கட்டினாங்க. அந்த தீவுக்கு போறதுக்கு முன்னாடி குன்காஞ்சிமாவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க ஒரு நவீன அருங்காட்சியகத்துக்கு போனேன். அதுல 3D ப்ரொஜெக்ஷன்ல குன்காஞ்சிமா தீவை காட்டியிருந்தாங்க. மக்கள் வீடுகள், வாழ்க்கை முறை, நிலக்கரி சுரங்க வேலைன்னு எல்லாத்தையும் காட்டியிருந்தாங்க. இங்கே பாருங்களேன், விஆர் கிளாஸஸ் கூட இங்கே வச்சுருக்காங்க. குன்காஞ்சிமா எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நானும் என் விஷன் மூலமாக பார்க்க போகிறேன்.
ஓ தேங்க்யூ. ஆஹா, நான் எங்கேயோ பறந்துக்கிட்டு இருக்கேன் குங்காஞ்சிமாவில். கடலுக்கு நடுவில் இந்த குங்காஞ்சிமா இருக்குது. இந்த சேதமடைஞ்ச கட்டிடங்கள், ஆனால் இது எல்லாமே ஃபுல்லாக செதஞ்சு போன குங்காஞ்சிமா. பில்டிங்லாம் உடஞ்சி போய் அத்திப்பொட்டி கிராமம் மாதிரி இருக்குது குங்காஞ்சிமா. அதுல இருந்த மக்களோட வாழ்க்கை மற்ற ஜப்பானியர்களை விட வித்தியாசமா இருந்துச்சு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இங்க பண பரிவர்த்தனை கிடையாது. இந்த நிலக்கரி சுரங்கத்துல வேலை செய்யறதால எல்லாமே இலவசம்தான். அங்க ஒரு பெரியவரை சந்திச்சேன். அவர் குன்காஞ்சிமால பிறந்து வளர்ந்தவர். எல்லா கதைக்கும் ரெண்டு முகம் இருக்கும். அந்த அங்கிளோட பேசும்போது தான் அதை உணர்ந்தேன். இதுதான் குங்காஞ்சிமாவில் இருந்த ஒரு வீடு. இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒருத்தர் பிறந்து வளர்ந்துருக்காரு. அவர் தான் நம்ம கூட இருக்கார். அவர் பேர் மிஸ்டர் மினோரு. அவர்கிட்ட இந்த வீட்டை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த வீடு இப்படி சின்னதாக இருக்க, இங்கே நான் டாய்லெட் பார்க்கலையே, எங்கே டாய்லெட்? எங்கள் வீட்டுக்குள்ள கழிப்பறைகள்லாம் இருக்காது. கழிப்பறைகள்லாம் பொதுவான இடத்துல தான் இருக்கும். நாங்கள் தான் அங்கே போய் நம்மளோட குளிக்கிறதோ இருந்தாலும் சரி, கழிப்பறைகளுக்கெல்லாம் வெளியில் போய் தான் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நம்ம தான் அந்த கழிப்பறைகளை சுத்தமாக வச்சுக்கணும். காமன் டாய்லெட். ஸோ எல்லாருமே அந்த டாய்லெட் தான் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் நீங்களே வந்து அதை பராமரிச்சுட்டு வரணும். இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி காமன் டாய்லெட்டு அப்படி கிடையாது. அதாவது என்னென்னா வந்து ஒரு இடத்துல வந்து பொதுவாக எல்லார் வீட்டுக்கும் கழிப்பறைகள் இருக்கும். அதாவது முதல் வீட்டுக்கு ஒரு கழிப்பறை, இரண்டாவது வீட்டுக்கு கழிப்பறை அப்படின்னு கழிப்பறைகள் எல்லாமே ஒரே இடத்துலையே இருக்கும். இதில் வந்து ஆண்கள் கழிப்பறை, பெண்கள் கழிப்பறைன்னு கூட இருக்குது. ஆனால் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. அப்படி வந்து பொது இடத்துல எல்லாருக்கும் கழிப்பறைகள் இருக்கும். அது தவிர்த்து பொதுவாக ஒரு பேருந்தும் இருந்தது. ஸோ நீங்கள் அங்கேயே பிறந்து வளர்ந்தீங்களா? ஆமாம், நான் அங்கே தான் பிறந்தேன். என்னோட 13 வயசு வரைக்கும் நான் அங்கே தான் இருந்தேன். நீங்கள் மட்டும்தானா, இல்லை உங்களுக்கு சிப்ளிங்ஸ்லாம் இருந்தாங்களா? என்னோட கூட பிறந்தவங்க மொத்தம் 4 பேர். ஸோ அப்போது நீங்கள் உங்கள் சிப்ளிங்ஸ், உங்கள் அம்மா அப்பா சேர்த்து 6 பேர் இந்த வீட்டில் இருந்தீங்களா? இல்லை, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 4 பேர் தான் இருந்தோம். இதுக்கப்புறமா 2 பேர் பிறந்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் ஒரு பெரிய வீட்டுக்கு போனோம். அதில் தான் 6 பேர் தங்கியிருந்தோம். அது வந்து இந்த வீட்டோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் மூவ் பண்ணீங்களே, அந்த பெரிய வீடு எவ்வளோ பெருசாக இருந்துச்சு? இல்லை அதில் ரூம்ஸ்லாம் இருந்துச்சா? பொதுவாக வந்து குன்காஞ்சிமால வந்து 3 விதமான வீடுகள் இருந்தது. ஒன்று வந்து 4 தட்டாமி பாய் அளவு, இன்னொன்று வந்து 4.5 தட்டாமி பாய் அளவு, அப்புறம் 3வது வந்து 6 தட்டாமி பாய் அளவு. இது மாதிரி 3 விதமான வீடுகள் இருந்துச்சு. உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கெங்கெல்லாம் போனீங்க அந்த டைமில்? நான் என்னோட நண்பர்களோட அதிகமாக வந்து மொட்டை மாடியில் தான் விளையாடுவேன். ஏன்னா குன்காஞ்சிமால வீடுகள் எல்லாமே ஒட்டி தான் இருக்கும். மாடி விட்டு மாடி தாவி ஓடி விளையாடுவோம். ஸோ வாட் டு யூ ப்ளே? வாட் டு யூ டூ? நாங்கள் எல்லாரும் பேஸ்பால் தான் விளையாடுவோம். ஓ, பேஸ்பால். உங்கள் பேரண்ட்ஸோட வீக்கெண்ட்ஸில் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? நாங்கள் குடும்பமாக வெளில போய் நேரம் செலவழிப்பதில்லை. எங்களுக்கு அதுக்கான நேரம்லாம் கிடைச்சதில்லை. பொதுவாக நேரம் கிடைச்சதுன்னா நண்பர்களோடு விளையாடுவேன். அவ்வளோதானே தவிர்த்து குடும்பத்துடன் வெளில போனதே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் அங்கே வேலை செய்கிற மாதிரி இருந்ததா? இல்லை, பிள்ளைகள்லாம் அங்கே வேலை செய்ய மாட்டாங்க. அங்கே இருக்கிற மக்கள்லாம் அவங்களா தான் வந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சீங்க? ஆமாம், நாங்களே தான் எங்களோட தீவை வந்து சுத்தம் செய்யணும். அங்கே வந்து மரங்கள் பெருசாக இருக்காது, ஆனால் புல்லுலாம் நிறையா இருக்கும். ஸோ எனக்கு புல் பிடுங்குற வேலையை தான் கொடுப்பாங்க எப்போதுமே. அங்கே என்னென்ன மாதிரி சாப்பாடெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க? எந்த ஃபுட் வந்து அங்கே ஃபேமஸ்?
கடல் சுற்றி இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து கடல் உணவுகள் நிறைய கிடைக்கும். நான் பொதுவாக மீன்களை தான் அதிகமாக சாப்பிடுவோம். இறைச்சி வகைகள் அதிகமாக கிடைக்காது. இறைச்சி, காய்கறி இது எல்லாமே வந்து நாகசாக்கிலேருந்து எங்களுக்கு கப்பல் மூலமாக தான் வரும். அதனால் வந்து அதெல்லாம் ரொம்ப அரிதான ஒரு உணவு. எங்களுக்கு முக்கால்வாசி வந்து கடல் உணவு தான். உங்கள் வீடுகள்லாம் கடலுக்கு நடுவில் இருக்கிறனால டைட்ஸ் வரலாம். டைட்ஸ் வரும்போது நீங்கள் என்ன செஞ்சீங்க ஃப்ளட் ஆகும்போதெல்லாம்? அந்த நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எங்களோட கட்டடங்களில் இருக்கிற மேல் மாடிகளுக்கு போயிடுவோம். கீழே எல்லாத்தையுமே காலி பண்ணிவிடுவோம். எங்களுக்கு தெரியும் இந்த நேரத்தில் வந்து அலைகள் அதிகமாக வரும், இந்த நேரங்களில் சுனாமி வரும் அப்படின்னு. ஸோ அந்த நேரத்துலலாம் நாங்கள் எல்லாருமே மேல் மாடிக்கு போயிடுவோம். அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் நடந்திருக்கா? பெரிய மழை வந்து அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன்ஸ்? நிறைய வந்திருக்கு. சில நேரங்களில் நாங்கள் பெரிய மழை வரும்னு எதிர்பார்ப்போம், ஆனால் அப்போ பெரிய மழை வராது. ஒரு முறை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்னாச்சுன்னா, எங்களோட அது முதல் 2 மாடி வரைக்கும் வந்து தண்ணி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றணும். அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றுறதுக்கு ஒரு நாள் ஆச்சு எங்களுக்கு. இந்த ஐலண்டில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன? இந்த தீவில் எனக்கு பிடிக்காத விஷயங்களை விட பிடிச்ச விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. என் நண்பர்களோட நிறைய விளையாடி இருக்கேன். அந்த நாட்களெல்லாம் என்னால் மறக்க முடியாது. நாங்கள் எப்போதுமே விளையாடிட்டே இருப்போம். இந்த தீவு வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு கடினமான விஷயம் என்னென்னா வந்து எங்களுக்கு வந்து புயல் இந்த மாதிரி சமயங்களில் வந்துட்டு கப்பல் வராது. கப்பல் வரலை அப்படின்னா வந்து எங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. அதனால் அந்த நேரங்களில் மட்டும் எங்களோட சாப்பாடெல்லாம் சேமித்து வைக்கணும். அதுதான் எனக்கு அவருக்கு அந்த ரொம்ப இடம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து வெளியேற நிலைமை வந்தபோது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்களா? குன்காஞ்சிமா தீவை காலி செய்யணும்னு எங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் சொன்னாங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. என்னோடய நண்பர்களெல்லாம் விட்டு பிரியறதுக்கு எனக்கு மனசே இல்லை. சொல்லணுன்னா அவங்கக்கிட்ட எனக்கு சரியாக சொல்லிட்டு கூட நான் வரல. ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வளர வளர வெளியூர் வாழ்க்கை பழகிடுச்சு. அந்த தீவை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமா மீண்டும் பல வருஷம் ஆச்சு அந்த தீவுக்கு போய். இப்போ தான் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சுல. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மீட் பண்ணுறதோ இல்லை நீங்கள் கெட் டுகெதர் பண்ணுறதோ அந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லாம் வச்சுருக்கீங்களா? என்னோட தலைமுறை வந்துட்டு சமூக ஊடகங்களோ இல்லாட்டி வாட்ஸ்அப் குழுக்களோ எதுவும் இல்லை. ஆனால் நாங்கள் 2 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து எல்லாருமே ஒன்று கூடுவோம், தீவுக்கு போவோம். நாங்கள் தீவுக்கு செல்ல எங்களுக்கு சிறப்பு அனுமதி தருவாங்க. நாங்கள் தீவில் எங்களோட பள்ளிகளுக்கு போய் பார்ப்போம். நாங்கள் கழித்த காலங்களை நினைவு கூறுவோம். சுற்றுலா பயணிகள் உள்ள அனுமதிக்கப்பட மாட்டாங்க அந்த நேரங்களில். ஸோ நீங்கள் இப்போது எவ்வளோ பேர் கூட டச்சில் இருக்கீங்க? அண்ட் அந்த ஈவெண்ட்க்கெலாம் எத்தனை பேர் வருவாங்க? நான் இன்னும் 4 நண்பர்களுடன் தொடர்ந்து இருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஜப்பானோட பல்வேறு பகுதிகளில் வசித்து வராங்க. எப்போதுமே தொடர்பில் இருப்போம். சில நேரங்களுக்கு தொடர்பு கொள்ள கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் 2 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து எல்லாரும் சந்திச்சிருவோம். அந்த காலத்தில் நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா ஏதாவது பாட்டு பாடுவீங்கள்ல, ஃபேமஸ் பாட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எங்களுக்காக 2 வரி பாடி காட்ட முடியுமா? のものなのもの山から橋間を見ればよ。ここまでです。என்னதான் பெரியவங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்திருந்தாலும் சின்ன பசங்க ஒரு சந்தோஷமான கூட்டு கொடுத்தன வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்கன்னு தெரியுது. அந்த அங்கிளோட ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர் அந்த தீவை எவ்வளவு மிஸ் பண்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் அந்த தீவை பார்க்கணும்னு தோணுச்சு. இந்த காலகட்டத்திலேயே இப்படி கடலுக்கு நடுவில் ஒரு தீவை உருவாக்குவதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் 1916 ஜப்பானியர்கள் இந்த கான்கிரீட் தீவை உருவாக்கியிருக்காங்க.
முதல்ல கான்கிரீட் அப்பார்ட்மெண்ட்ஸ் இங்கே தான் கட்டப்பட்டிருக்கு. முதல்ல 6 மாடியில் ஆரம்பித்து 9 மாடியாக்கி அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே இது மட்டும் இல்லாமல் பள்ளி, மருத்துவமனை, கோவில், தேட்டர் கூட இருந்திருக்கு. இவ்வளவு வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் இந்த வீட்டோட அளவு என்ன தெரியுமா? வெறும் 100 ஸ்கொயர் ஃபீட் தான். இதில் காற்றே போகாத அளவுக்கு அடைஞ்சு வாழ்ந்துருக்காங்க. முதல்ல 1810 தான் இந்த இடத்துல இருந்து நிலக்கரி எடுத்திருக்காங்க. இங்க கடலுக்கு கீழே அதிக நிலக்கரி இருக்குங்கிறத கண்டறிஞ்சு இந்த தீவை கட்டியிருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட மினியேச்சரை இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், ஒவ்வொரு வீடும் ரொம்ப சின்னதாக இருக்குது. இதில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இங்கே சைட்டில் ஒரு டாய்லெட் வச்சுருக்காங்க. அது எல்லாமே இந்த சைட்டில் தான் இருக்குமா. இந்த பில்டிங்கில் பார்த்தீங்களா, இந்த இடத்த ஓப்பனில் விட்டுருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியுமா? இங்கே இருக்கிற அடுத்தடுத்த பில்டிங் எல்லாமே இன்டர் கனெக்டட். ஸோ இங்கேருந்து அவங்க நேராகவே அடுத்தடுத்த கோவிலுக்கோ இல்லை அடுத்தடுத்த பில்டிங்க்கோ நேராகவே நடந்து போயிடுவாங்க. இங்கேருந்து கீழே இறங்கி அதுக்கப்புறம்லாம் நடந்து போகணுன்னு அவசியமே இல்லை. மழை வந்தால் கூட அவங்க கீழே இருந்து மேலே வந்து இங்கேருந்து நடந்து போயிடலாம். பாருங்களேன், இதுதான் 9 மாடி கட்டடம். இது ஃபுல்லாகவே கான்கிரீட் காடாக தான் இருந்திருக்கு. மக்கள் இங்கேருந்து நாகாசாக்கிக்கு போயிட்டு மண், உரம், விதை இதெல்லாம் கொண்டு வந்து டெரஸ் கார்டனிங்கை ஆரம்பிச்சிருக்காங்க. 1960லேயே இவங்க டெரஸ் கார்டனிங்கை ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் 2000 பேர் தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 3000, 4000, 5000 பேர் வரைக்கும் இந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க. இந்த இடத்தோட மொத்த அளவு என்ன தெரியுமா? வெறும் 16 ஏக்கர் தான். இதில் கோல் மைன்ஸ் இருந்திருக்கு, பில்டிங்ஸ் இருந்திருக்கு, கோவில் கூட இருந்திருக்கு. அந்த கோவில் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்களா, அங்கே கிடைச்ச கோலையே இங்கே கடவுளாக வச்சுருக்காங்க. இங்கேயும் தனியாலாம் வர முடியாது. முன்பதிவு செஞ்சு குழுவாக தான் வர முடியும். அந்த பெரியவரோட நான் அந்த தீவுக்கு போனேன். நாகாசாக்கி நகரத்திலிருந்து ஒரு ஃபேரி எடுத்து தான் போகணும். குழந்தைங்க அனாதையாகி பார்த்துருப்போம், பெற்றோர்கள் அனாதையாகி பார்த்துருப்போம், ஏன் மிருகங்கள் கூட அனாதையாகி பார்த்துருப்போம். ஆனால் இங்கே ஒரு தீவே அனாதையாக இருக்கு. வாங்க, நான் உங்களுக்கு ஒரு KGF காட்டுறேன். அதோ நான் சொன்ன அந்த KGF. ஒரு காலத்துல நிலக்கரி சுரங்கத்துல செழித்து வளர்ந்த தீவு இப்போ இடிந்து விடும் கான்கிரீட் கட்டிடங்களோட பாழடைஞ்சு காணப்பட்டுச்சு. இன்னையோட 50 வருஷமா இந்த தீவு மூடியே இருக்கு. 480 மீட்டர் நீளமும் 150 மீட்டர் அகலமும் கொண்டுள்ள இந்த தீவில் ஒரு காலத்தில் 5000 பேருக்கு மேலே இருந்திருக்காங்க. அந்த தீவுக்கு மேலே ஒரு வெள்ளை கலங்கரை விளக்கத்தை பார்த்தேன். அது மட்டும்தான் இன்னமும் புதுசாகவே இருந்துச்சு. அந்த அருங்காட்சியகத்தில் பார்த்த எல்லாமே ரியல் சைஸில் இருந்துச்சு. இந்த தீவு பேட்டல் ஷிப் வடிவத்தில் இருக்கிறனால இது பேட்டல் ஷிப் ஐலண்ட்னு சொன்னாங்க. பேட்டல் ஷிப்னா ஜாப்பனீஸில் குன் காஞ்சிமான்னு அர்த்தம். அப்படி வந்தது தான் இந்த தீவுக்கு பேர் குன் காஞ்சிமா. சுற்றுலாக்காக இந்த இடத்துல ஒரு சில பகுதிகளை மக்கள் பார்க்க அனுமதிக்கிறாங்க. 1930 1945 வரைக்கும் சீன போர் குற்றவாளிகளை இங்கே வேலைக்கு வச்சிருந்ததா சொல்லப்படுது. நீங்கள் இந்த தீவுக்கு வந்தோடனே இதுதான் பீப்புளோட மீட்டிங் பாயிண்ட். நீங்கள் மேலே பார்க்குறது சீனியர் ஆஃபீஸர்ஸோட வீடு, அதுக்கப்புறம் இருக்கிறது எம்ப்ளாயர்ஸோட வீடு. முன்னாடி இருக்கிறதெல்லாம் வீடுங்க, பின்னாடி இருக்கிறதெல்லாம் நிலக்கரி சுரங்கம். பின்னாடியிலிருந்து தெரியும் இந்த 2 கட்டிடங்களும் இந்த தீவோட முக்கிய அடுக்குமாடி குடியிருப்பா இருந்திருக்கு. நீங்கள் பார்க்குற அந்த வெள்ளை பில்டிங் தான் பள்ளிக்கூடம். இது பிரைமரி அண்ட் செகண்டரி ஸ்கூல் அதில் இருந்திருக்கு. இதுக்கு மேலே மொட்டை மாடியில் நர்சரி அண்ட் கிண்டர் கார்டன் இருந்திருக்கு. நீங்கள் பார்க்குற அந்த வெள்ளை டைல்ஸ் இருக்குல்ல, அதுதான் இங்கே இருக்கிற பாத்ரூம்.
நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்கிறவங்க வேலை முடிச்சுட்டு இங்கே வந்து குளிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவாங்களாம். ஒவ்வொரு வாட்டியும் இங்க வரும்போது அவருக்கு அவர் சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் கண் முன்னாடி வரும்னு சொல்றாரு. உங்களுக்கு இங்கே எல்லாமே இலவசமாக கிடச்சிது. இங்கேருந்து வெளியானதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல்? எனக்கு ஆரம்பத்தில் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இங்கேருந்து எனக்கு வெளில போனோடனே என்னமோ என்னை விட்டு பிரிஞ்சு போன மாதிரியே இருந்தது. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு ஒன்று தெரியுமா, இங்கே இருக்கிற வரைக்கும் இங்கே பணமே கிடையாது. வெளில போன உடனே என்கிட்ட பணம்னு கேட்ட உடனே எனக்கு என்னன்னே தெரியல. சரி, உங்களுக்கு இங்கே இருந்த போது ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சா? ஒன்னே ஒன்று இருந்தது, ஆனால் எனக்குள்ளேயே இருந்தது. நான் அவங்க கிட்ட சொல்லவே இல்லை. ஒன் சைடு லவ்னு கூட சொல்லலாம். தாத்தாவை பார்த்தீங்களா? ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. அந்த பெரியவர் இந்த தீவோட அழகான கதைகளை சொல்ற அதே நேரம் இந்த இடத்த பத்தின மர்மங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் பார்க்குற இந்த இடத்துக்கு 600 மீட்டருக்கு கீழே தான் நிலக்கரி சுரங்கம் இருந்திருக்கு. நீங்கள் பார்க்குற அந்த ஸ்டேர்ஸ்ல இருந்து அங்கே தான் வந்து செக்யூரிட்டி போஸ்ட் இருந்திருக்கு. அங்கே தான் அவங்க வந்து அவங்களோட லைட்டர்ஸ் திங்ஸ் எல்லாமே வச்சுட்டு கீழே இறங்கியிருக்காங்க. இவங்க 3 ஷிஃப்டில் வேலை பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4,10,000 டன் நிலக்கரியை எடுத்திருக்காங்க. இங்க வேலை செஞ்சவங்க இதை ஐலண்ட் ஆஃப் ஹெல்னு சொல்றாங்க. கடலுக்கு கீழே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கும் சுரங்கத்தில் போதிய உணவும் உறக்கமும் இல்லாததால பல பேர் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. 1974 இந்த நிலக்கரி சுரங்கம் மூடினதுக்கப்புறம் இங்கே வர்றதுக்கு யாருக்குமே அனுமதி இல்லை. மீறி வர்றவங்களுக்கு அவங்களோட குடியுரிமை பறிக்கப்பட்டது. ஆனால் இப்போது இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யுனெஸ்கோவோட வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன்றா இருக்குது. இந்த இடத்துல ஸ்கைஃபால், அட்டாக் ஆஃப் டைட்டன்ஸ்னு பல திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க. ஒரு புறம் முன்னேற்றத்துக்காகன்னு சொன்னாலும் அந்த மக்களின் வாழ்க்கையை நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கு. எதையும் முழு வீச்சோடு செய்யும் ஜப்பானியர்கள் அதற்காக இழக்கும் இழப்புகளும் அதிகம். இதை குன்காஞ்சிமான்னு சொல்லப்படுற ஹஷிமா தீவு எனக்கு மீண்டும் எடுத்து சொல்லுது. எந்த ஒரு பொருள் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கோ அதோட அருமை நமக்கு தெரியாது. அப்படி அதிகமாக செழிப்பாக இருந்த இயற்கையை அழிச்சிட்டு இப்போ நம்ம அதை தேடிக்கிட்டு இருக்கோம். என்னதான் மக்கள் இங்கே சந்தோஷமாக இருந்தாலும் இயற்கையை விட்டுட்டு செயற்கையில் கட்டின எதுவும் நிலைக்காதுங்கிறத எடுத்துக்காட்டு தான் இந்த பேட்டர்ஷிப் ஐலண்ட் குன்காஞ்சிமா. Konnichiwa,